பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவோடு கூட நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இல்லை மனசுக்கு. நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் நம்ம அவரை தேடணுமா? அப்படி தேடும்போது நம்ம அவரை கண்டடைய முடியும் என்று சொல்லுகிறார். மோசேகிட்ட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, மோசே, நீ அதிகாலையில் ஆயத்தமாகி விடியற் காலையில் என் சமூகத்தில் வந்து நில், உன்னோடு நான் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் அதிகாலையில் விடியற் காலையில் சீனாய் மலையில் ஏறி தெய்வ சமூகத்தில் போய் அவர் காத்திருக்கிறார். அதிகாலைன்னா என்ன? நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம்ல. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் பிதா சமூகத்தில் போய் பேசினாராம். மார்க் 1:35 எழுதியிருக்கிறது, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்தரத்தில் போய் அவர் காத்திருந்து பிதாவோடு பேசினார். அப்போ இருட்டோடே, சூரிய உதயத்துக்கு முன்னால, வெளிச்சம் வருவதற்கு முன்னால, அதுதான் அதிகாலை நேரம். ஆனால் மோசே ஆண்டவர் ஏறி வர சொன்ன போது ஒரு பாதை இருந்திருக்காது. அந்த மலை உயரத்திற்கு அவர் ஏறி போயிருக்கும்போது விடியற் காலையில் அவர் 2 மணிலாம் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த விடியற் காலையில் தேவ சமூகத்தில் போய் நின்றுருக்க முடியும். அப்படி போய் காத்திருந்தனால தான் கர்த்தர் பேசினார். தேவாதி தேவன் அந்த ஆண்டவர் நம்மோடு பேசணுமானா நம்ம அந்த விடியற் காலையில் எழும்பி தாகத்தோடு காத்திருக்கும் போது வசனத்தின் மூலமாய் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ளத்தில் பேசுவார். இன்னும் நீங்கள் நெருங்கி வந்துட்டா அவரே நேரடியாக உங்களோடு கூட பேசுகிற அனுபவத்தில் வந்துட முடியும். அதனால் ஆண்டவரே, அதிகாலையில் நான் எழும்பி தேடணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? அதிகாலையில் எழும்பி ஜெபம் செய்கிறீங்களா? வசனத்தை தியானிக்கிறீங்களா? உங்களோட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தப்படுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். அந்த கிருபை தரும்படி கேட்கலாமா? தகப்பனே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நான் உம்மை பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையிலுமே ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. நான் சோம்பேறியா இருந்துராதபடி விடியற் காலையில் எழும்பி உம்முடைய முகத்தை தேட, உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்கும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.